வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னாங்க மட்டன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். 1/4 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு பட்டை எடுத்துக்கோங்க. 4 லவங்கம் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு இது எல்லாமே இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டன் சுக்காவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மசாலா தாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச மட்டன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மட்டன் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மட்டன் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 10 விசில் வரட்டும். 10 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். தண்ணி நல்லா சுண்டணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லை தீஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே இந்த சுக்கா சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.